யோசுவா காலத்துல ஜனங்கள் இடறல. யோசுவா காலத்துல கர்த்தருக்கு விரோதமா உன்னை செய்யணுங்கிற எண்ணம் ஜனங்களுக்குள்ள வரவே இல்லை. ஆவிக்குரிய தகப்பன். இன்னைக்கு நமக்கு செக்ரட்டரிஸ் இருக்கிறோம், ட்ரெஷரர்ஸ் இருக்கிறோம், டிசி மெம்பர், எல்சி மெம்பர், மூப்பர்கள் எல்லாம் இருக்கிறோம். ஆவிக்குரிய தகப்பன்மார்களும் தாய்மார்களும் சபைக்கு தேவை. இனி வருகிற சந்ததி இந்த ஊழியத்திலே நிற்கும் என்கிற உத்தரவாதத்தை யார் ஏற்படுத்த முடியும்? யோசுவா மரித்த பின்பு கர்த்தரை அறியாத ஒரு சந்ததி எழும்பிற்று. இது எப்படி எழும்பிற்று? ஒரு நல்ல தலைவன் இல்லாத இடத்துல இது எழும்பிற்று. இனி வரப்போகிற சந்ததி இத்தனை தரிசனங்களையும் இவ்வளவு பெரிய தாக்கங்களையும் கர்த்தரை சேவிக்கிற அனுபவங்களுக்குள்ளே வர வேண்டுமானால் இங்கிருந்துதான் கர்த்தர் தலைவர்களை எதிர்பார்க்கிறார். இங்கிருந்துதான் ஆவிக்குரியவர்களை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். இன்றைக்கு அப்படிப்பட்டவர்கள் இல்லாவிட்டால் நான் இன்றைக்கும் தைரியமாய் சொல்ல முடியும், கர்த்தரை அறியாத ஒரு சந்ததி எழும்பும்.